நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் ஃப்ரீ டெஸ்ட் சீரிஸில் இருக்க கொஷின்ஸ் வந்து பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா 50 கொஷின்ஸ் இருக்கும். சரிங்களா? அந்த 50 கொஷின்ஸ்க்கு வந்து நீங்கள் வந்து எவ்வளோ ஸ்கோர் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ரெகுலராக வந்து நம்ம தமிழ் டெஸ்ட் சீரிஸ் கொஷின்ஸ் வந்து அப்டேட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி அதை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. சரி, வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். சலன் சாயில் என்ற சொல்லுக்கு இணையான கலைச்சொல் வந்து எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, கலர் நிலம். அடுத்து பாருங்கள், அகர வரிசைப்படுத்துக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அகர வரிசை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஈஸி தான். ஃபஸ்ட்டு உயிர் எழுத்துக்களை வந்து பார்க்கணும், அதுக்கப்புறம் உயிர்மை எழுத்துக்கள் வந்து பார்க்கணும். ஸோ அதை பார்த்தாலே வந்து கண்டுபிடிச்சாலும் அதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ. சரிங்களா? இதுதான் பார்த்திங்கன்னா சரியான அகர வரிசை. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா அகர வரிசை வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸ்பீடாக போகிற மாதிரி இருந்தால் நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் ஃபாஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சரிங்களா? இதுக்கு சரியான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி. அடுத்து பாருங்கள், வேர்ச்சொல்லை கொடுத்து தொழிற்பெயரை உருவாக்கல். கொடு என்னும் வேர்ச்சொல்லுடைய தொழிற்பெயர் வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, கொடுத்தல். சரிங்களா? தொழிற்பெயர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு வந்து எல்லாமே வந்து தள்ளு, அல்லு, இந்த இல்லில் தான் வந்து முடியும். ஸோ அடுத்து பாருங்கள், வேர்ச்சொல்லுக்குரிய வினைமுற்று வந்து கண்டுபிடி சொல்கிறாங்க. போ. இதுக்கான வினைமுற்று பார்த்தீங்கன்னா போனான். சரிங்களா? வினைமுற்று வந்து எப்பவுமே வந்து இறந்த காலத்தை குறிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அடுத்து பாருங்கள், படி என்பதன் வினையால் அணையும் பெயர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, படித்தவர். அடுத்து பாருங்கள், சென்றனர் வேர்ச்சொல் தருக. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி, செல். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா வேர்ச்சொல்லை தேர்வு செய்க. மகிழ்வித்தனன். இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, மகிழ். அடுத்து பாருங்கள், நடப்பால் இச்சொல்லின் வேர்ச்சொல் கண்டறிக. ஆப்ஷன் பி, நட. அடுத்து பாருங்கள், மலை என்னும் பொருள் தரும் சொற்களை தேர்க. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, பொறுப்பு. அடுத்து பாருங்கள், ஒரு பொருள் தரும் பல சொற்கள். பிள்ளை, குட்டி, மடலி, வடலி, கன்று ஆகிய சொற்கள் எதனை குறிக்கும்? இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி, இளமை பயிர் வகையில் வந்து குறிக்கும். ஸோ அடுத்து பாருங்கள், ஒலி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான பொருளை கண்டறிதல். விலை, விலை அப்படின்னா வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, பொருளின் மதிப்பு மற்றும் உண்டாக்குதல். சரிங்களா? ஸோ அடுத்து பாருங்கள், பொருள் வேறுபாடு அறிந்து சரியானவற்றை தேர்க. வாசலில் போடுவது டேஷ், பந்தின் வடிவம் டேஷ். இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ. ஸோ எந்த கோலம் வந்து இதுக்கு வரணும், இதுக்கு என்ன வரணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்து பாருங்கள், ஒலி வேறுபாடு அறிந்து பொருள் கூறுக. கூரை, கூரை. இந்த கூரைனா என்னென்னு பார்த்தீங்கன்னா வீட்டின் கூரை. ஸோ இந்த கூரைனா என்னென்னு பார்த்தீங்கன்னா புடவை. ஆப்ஷன் பி. அடுத்து பாருங்கள், ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் வந்து கேட்குறாங்க. டிரான்ஸ்பிளான்டேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை. அடுத்து பாருங்கள், கான்சோனன்ட் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கலைச்சொல் கேட்குறாங்க, மெய்யெழுத்து. அடுத்து பாருங்கள், பொறுத்துக்கு வந்து கொடுத்துருக்காங்க, பொறுத்த சொல்லியிருக்காங்க. பால் பண்ணை அது வந்து பார்த்திங்கன்னா டைரி ஃபார்மு. தோல் பதனிடுதல் பார்த்திங்கன்னா டேனிங்கு. சாயம் ஏற்றுதல் பார்த்திங்கன்னா டையிங்கு. தறினா வந்து லூம். ஆப்ஷன் பி. அடுத்து பாருங்கள், மரபுப்பிழை நீக்குக. பால் குடித்தான். இது என்ன வரும்னு பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ, பால் பருகினான் அப்படின்னு சொல்லிட்டு வரணும். ஆப்ஷன் ஏ. அடுத்து பாருங்கள், சந்தி பிழையை நீக்குக. இதில் வந்து எது சந்தி பிழையற்ற தொடர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி தான். சரிங்களா? அடுத்து பாருங்கள், கோழி கூவும். மரபு பிழையை நீக்குக. ஆப்ஷன் பி, கோழி கொக்கரிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வரணும். அடுத்து பாருங்கள், பொருந்தாத சொல்லை கண்டறிக. மின்தொடர் குட்டிகளுக்கு வந்து எது பொருந்தல் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆப்ஷன் டி, எக்கு. அடுத்து பாருங்கள், பாக்கு, பஞ்சு, பாட்டு, பத்து இவற்றுள் பொருந்தாத சொல் வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, பஞ்சு. அடுத்து பாருங்கள், நல்கினான் என்பது எதிர்ச்சொல் வந்து கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, எடுத்தாள். அடுத்து பாருங்கள், எதிர்ச்சொல் தருக. சோம்பல் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எதிர்ச்சொல் வந்து ஆப்ஷன் சி, சுறுசுறுப்பு. அடுத்து பாருங்கள், எதிர்ச்சொல் கேட்குறாங்க. இரவலர். இதோடைய எதிர்ச்சொல் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ, புறவலர். அடுத்து பாருங்கள், பிரித்தெழுதுக. தம் உயிர். இது பிரித்தெழுதுனா ஆப்ஷன் ஏ, தம் ப்ளஸ் உயிர் அப்படின்னு சொல்லிட்டு வரணும். அடுத்து பாருங்கள், சேர்த்தெழுதுக. பருத்தி ப்ளஸ் எல்லாம் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் ஆப்ஷன் பி, பருத்தி எல்லாம். அடுத்து பாருங்கள், வட்டு ப்ளஸ் ஆடினான் என்பதை சேர்த்தெழுதுக. வட்டாடினான். ஆப்ஷன் சி. அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு பேராப் கொடுத்து அதிலிருந்து கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க. இப்பத்தியில் பயின்று வரும் அணி வந்து எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி, சிலேடை அணி. இந்த ஒன்ஸ் அப்படியே பாஸ் பண்ணி இந்த பேரா வந்து நீங்கள் பாருங்கள். ஸோ அடுத்து பாருங்கள், இப்பத்தியில் இடம்பெறும் ஊரின் பெயர் வந்து கேட்குறாங்க. ஆப்ஷன் டி, செங்கல்பட்டு. அது பாருங்கள், இளைஞன் பயணம் செய்த வாகனம் வந்து ஆப்ஷன் சி, பேருந்து. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்பத்தியில் இடம்பெறும் வினாத்தொடர் வந்து எதுன்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் டி, எந்த ஊருக்கு பயணச்சீட்டு வேண்டும். அடுத்து பாருங்கள், இளைஞனுக்கு அடிப்பட்ட இடம் குறிப்பிடு. ஆப்ஷன் பி, காலு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கீழ்காணும் தொடர்களில் ஒரு சரியாக அமைந்த தொடர் வந்து எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆப்ஷன் பி, ஊர். சரிங்களா? ஸோ அடுத்து பாருங்கள், பிழையற்ற தொடர் வந்து எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதில் வந்து எது கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி தான் அந்த கரெக்டாக இருக்குது. மாலை நடக்கும் ஒரு பொழுது கூட்டத்திற்கு ஓர் அமைச்சர் தலைமை தாங்குகிறார். அடுத்து பாருங்கள்,
பிழையற்ற தொடர் வந்து எதுன்னு கேட்குறாங்க, ஒரு ஓர். சரிங்களா, இதில் வந்து எது சரியாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி. ஒரு அழகிய சிற்றூரில் ஒரு குளம் இருந்தது. இந்த ஒரு ஓர் வந்து எதுக்கு முன்னாடி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதுக்கான ஷார்ட்கட் இலக்கணம் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். நமக்கு ஸ்கூல் புக்கில் வந்து கொடுத்துருப்பாங்க. சரிங்களா, ஒரு பார்த்தீங்கன்னா உயிர்மை எழுத்துக்கு முன்னாடி வந்து வரும், ஓர் பார்த்தீங்கன்னா உயிர் எழுத்துக்கு முன்னாடி வந்து வரணும். சரிங்களா, அவ்வளோதான் கான்செப்ட். அடுத்து பார்த்தீங்கன்னா சரியாக பொருந்தும் இணை வந்து எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதில் சரியாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, இழைத்து செய்து. சொற்பொருள் வந்து பொறுத்த சொல்லியிருக்காங்க. எத்தனைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா முயலும். வேட்புனா என்னன்னு பார்த்தீங்கன்னா மலை. கழனின்னா பார்த்தீங்கன்னா வயல். நிகர்னா பார்த்தீங்கன்னா சமம். ஆப்ஷன் ஏ. ஸோ அடுத்து பாருங்கள், சொற்பொருள் கொடுத்துருக்காங்க. பயிலுதல் அப்படின்னா பார்த்தீங்கன்னா படித்தல். நாணம்னா பார்த்தீங்கன்னா வெட்கம். முகில்னா மேகம். காலன்னா யமன். ஆப்ஷன் ஏ. அடுத்து பாருங்கள், ஒருமைப்பன்மை பிழை எற்ற சொல்லை தேர்க. கண்ணகியின் சிலம்பு. ஆப்ஷன் பி, இது ஒன்று. அடுத்து பாருங்கள், ஒருமை பன்மை பிழை கன்று டேஷ் தலையை ஆட்டியது. ஆப்ஷன் டி, தனது தலையை ஆட்டியது. ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் வந்து கேட்குறாங்க. ஆப்ஷன் டி, என் தங்கை பரிசு பெற்றாள். அடுத்து பாருங்கள், சரியான தொடரை தேர்ந்தெடு. நான் நன்றாக தேர்வு எழுதினேன். ஆப்ஷன் சி, உடன்பாட்டு வினைத்தொடர். சரிங்களா, அடுத்து பாருங்கள், சரியான தொடர் வந்து எதுன்னு கேட்குறாங்க. அரைக்கு புத்தகங்கள் வருவித்தார் என்பது பிறவினைத்தொடர். ஆப்ஷன் டி. அடுத்து பாருங்கள், கூட்டு பெயரை குறிப்பிடுக. மா ஆப்ஷன் சி, மாந்தோப்பு. அடுத்து பாருங்கள், கூட்டு பெயர் வந்து கேட்குறாங்க. கல்னா ஆப்ஷன் பி, கற்குவியல். அடுத்து பாருங்கள், சொற்களின் கூட்டு பெயர் வந்து கேட்குறாங்க. ஆடு அப்படின்னா ஆட்டு மந்தை. ஆப்ஷன் பி. நீண்டதொரு காலப்பகுதி என்னும் பொருளை தரும் சொல். ஆப்ஷன் பி, ஊழி. அடுத்து பாருங்கள், அகம் இச்சொல் தரும் இரு பொருளை கண்டறிக. ஆப்ஷன் சி, வீடு மனம். அடுத்து பாருங்கள், சரியான இணையை தெரிவு செய்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி, அலங்காரம் ஒப்பனை. சரிங்களா, ஸோ அவ்வளோதான். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 50 கொஷின்ஸ் வந்து நம்ம பார்த்துருப்போம். அந்த 50 கொஷின்ஸ்க்கு வந்து நீங்கள் வந்து எவ்வளோ ஸ்கோர் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா, உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுனாலும் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா ரெகுலராக வந்து நம்ம அப்டேட் பண்ணி கொடுப்போம். நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி அதை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.